வணக்கம். வாங்க, இன்றைக்கி நாங்கள் சுவையான மீன் தீயல் செய்வோம். இந்த மீன் தீயலை நீங்கள் 10 நாளண்டாலும் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியில் வச்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் நான் 1/2 கிலோ கீரி மீன் எடுத்திருக்கிறேன். உப்பு போட்டுக்கொள்ளுவோம். இப்போ ஒரு அளவாக போடுவோம். நாங்கள் பிறகு பார்த்து கொஞ்சம் போடுவோம். அதோட இடித்த தனி மிளகாய் ஒரு கரண்டி போடுறேன். எங்களோட குழம்பு மிளகாய் தூளும் ஒரு கரண்டி போட்டுக்கொள்கிறேன். அதோட மஞ்சளும் போட்டுக்கொள்ளுவோம். மிளகுத்தூள் போட்டுக்கொள்ளுவோம். நான் இப்போ 1.5 தேக்கரண்டி அளவுக்கு மிளகுத்தூள் போடுறேன். நாங்கள் பிறகும் பார்த்து கொஞ்சம் போடுவோம். இந்த மீன் தீயல் ஸ்பெஷலே மிளகு தான். தனியாக மிளகும் புளியும் உப்பும் போட்டு அவிச்சாலே ஒரு 10 நாளைக்கு பழுதாகாமல் இருக்கும். இனி புளி விட்டுக்கொள்ளுவோம். நான் ஒரு 30 கிராம் புளி அளவு எடுத்திருக்கிறேன். அதை எடுத்து முதல்ல ஒரு திக்காக கரைச்சிட்டு திரும்பவும் ஒருக்கா கரைச்சி விட்டுக்கொள்ளுவோம். ஏனென்னா நாங்கள் இதை கரநாள் வச்சுருந்து தான் சாப்பிட போகிறோம். அதால் புளி கொஞ்சம் நாங்கள் கணக்கவே விட்டுக்கொள்ள வேணும். இப்போ எல்லாத்தையும் வடிவாக இருக்கா கையால் கலந்து விடுவோம். உப்பு, தூள், புளி, மஞ்சள் எல்லாமே நல்லா மீனோடு சேர்கிற மாதிரி கையால் நல்ல வடிவாக ஒவ்வொரு மீனுமாக எடுத்து நல்ல வடிவாக மசாலா படுற மாதிரி எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கொள்ளுவோம். ஒரு 10 நிமிஷம் போல் இது அப்படியே ஊற விடுவோம். இப்போ தீயல் செய்கிற சட்டியை எடுத்துக்கொள்ளுவோம். மண் சட்டி என்றால் தான் நல்லம். அதில் அடியில் ஒரு துண்டு வாழை இலை போட்டுக்கொள்ளுவோம். இல்லாட்டி மீன் அடியில் பிடிக்கும். இப்போ ஊற வச்சிருக்கிற மீன் எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா நல்ல வடிவாக அந்த இலைக்கு மேலே அடுக்கி கொள்ளுவோம். இப்போ மீன் எல்லாம் அடுக்கி முடிஞ்சுது. இப்போ நாங்கள் மீன் கலந்து வச்சுருந்த அந்த பாத்திரத்தையும் கழுவி தண்ணியை ஊற்றி கொள்ளுவோம். மீனுக்கு மேலால் கொஞ்சம் நிற்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்ற வேணும். இப்போ நல்ல வடிவாக கையால் எல்லாத்தையும் முறுக்க கலந்து விடுவோம். எல்லாத்தையும் கலந்த அப்புறம் இதை கொஞ்சம் மூடி வைப்போம். தாச்சி அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஒரு 4 மேசக்கரண்டி அளவுக்கு நாங்கள் எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு நாங்கள் கடுகு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். அதோட செத்தல் மிளகாய் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம். கொஞ்சம் வெள்ளைப்பூடு, ஒரு அளவான வெள்ளைப்பூடு எடுத்து நான் தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கொள்ளுவோம். போட்டு நல்ல வடிவாக இதை இருக்கா கலந்து பொரிய விடுவோம். இதை வடிவாக கலந்து கொஞ்சம் நேரம் பொரிய விடுவோம். ஒரு அளவு பொரிஞ்சு வரைக்குள்ள நாங்கள் கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா கலந்து விடுவோம், பொரியட்டும். வளமையாக நாங்கள் மீனுக்கு கடுகு போடுறதில்லை. ஆனால் இது நாங்கள் கொஞ்ச நாள் வச்சுருந்து பாவிக்க வேணுமன்றதுக்காண்டி தான் கடுகு சேர்த்துருக்குறேன். பொதுவாகவே அசைவ உணவுகளுக்கு கடுகு சேர்க்கிறதில்லை. ஏனென்றால் அசைவ உணவுகளும் உடல் சூட்டு அதிகரிக்கும், கடுகும் உடல் சூட்டு அதிகரிக்கும். அதால் தான் கடுகு சேர்க்கிறதில்லை. இப்போ எல்லாம் பொரிஞ்சிட்டுது. நாங்கள் இதுக்கு மேலால் கொஞ்சம் போல் எங்கள்கிட்ட தூள் போடுவோம். தூள் போட்டு கலந்து விட தேவையில்லை. நாங்கள் அப்படியே இதை இறக்கிடுவோம். கலந்து விட்டால் இது கருகி போயிடும் தூள். இப்போ நாங்கள் தாளித்த கலவையை அப்படியே இந்த மீனுக்கு மேலே போட்டுக்கொள்ளுவோம். ஒருக்கா கலந்து விடுவோம், தூள் சேரட்டும். கரண்டியால் எடுத்து அப்படியே எல்லா இடமும் பரவலாக போட்டுக்கொள்ளுவோம். தாளிப்பெல்லாம் போட்டதுக்கு பிறகு ஒருக்கா மெல்லமாக கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி தூக்கி அடுப்பில் அவிய விடுவோம். இப்போ அடுப்பில் வச்சிட்டோம்.
இப்போ நல்லா அடுப்பு எரியுது. முதல் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அடுப்பு நல்லா எரியட்டும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த மீன் தீயல் செய்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கும் கொடுத்து விடலாம். கொரியரில் அனுப்ப இயலாது, அது எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. ஆனால் போகிற ஆக்கள்கிட்ட கொடுத்து விட்டால் அங்கே இருக்கிற எங்களோட பிள்ளைகள் நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க. அதுவும் குறிப்பாக அங்கே இருக்கிற எங்களோட குழந்தை கடைக்கு இருக்கிற எங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி கட்டாயம் செய்து கொடுத்து விடுங்க. இப்போ நாங்கள் இருக்கா திறந்து பார்ப்போம். எங்களோட தீயல் அவியுது. மெல்லிய கரண்டியால் கொஞ்சம் இருக்க கலந்து விடுவோம். அகப்பை போடக்கூடாது. அகப்பை போட்டிங்கன்னு சொன்னால் மீன் உடைஞ்சிரும். எப்போவுமே தீயல் கீரி மீனில் செய்ய வேணும் அல்லது சூர மீனில் செய்ய வேணும். இது ரெண்டும் தான் நல்ல மீன் கல் மாதிரி இருக்கும். மற்ற மீன்கள் சாஃப்டாக இருக்கும். அடிக்க ஒரு தரம் நாங்கள் சட்டியை கொஞ்சம் குலுக்கி விட வேணும். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இப்போ இருக்கா திறந்து பார்ப்போம். மீன் நல்லா கொதிக்குது. மீன் இப்போ அவிஞ்சிட்டுது. இனி நாங்கள் இதை மூட தேவையில்லை. இப்போ இருக்கா உப்பு காணுமான்னு பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. நான் ஒரு கொஞ்சம் உப்பு போடுறேன். எப்போவுமே தீயலுக்கு ஒரே அடியாக உப்பு போடக்கூடாது. ஏனெண்டா நாளாக மீன் சரியான மாதிரி உப்பு கரிக்க தொடங்கிடும். நாங்கள் வாழையில் போட்டிருக்கிறதால மீன் கொஞ்சமும் அடியில் பிடிக்கல. இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு நாங்கள் மேலால் சீனி கொஞ்சம் தூவிக்கொள்ளுவோம். சீனி போடுறதால இனிக்குமெண்டு நினைக்காதீங்க. ஏனென்னா சீனி உணவுகளை பழுதடைய விடாமல் பாதுகாக்கும். அதால் தான் சீனி போடுறது. சட்டி ஒருக்கா குலுக்கி விட்டு கொள்ளுவோம். இப்போ எங்கட மீன் ஒன்றும் சட்டியில் ஒட்டே இல்லை. நாங்கள் வாழையில் போட்டபடியால் தான் அப்படி இருக்குது. இல்லாட்டி இந்நேரம் சட்டியில் ஒட்டி இருக்கும். இப்படியே நாங்கள் அடுப்பை குறைச்சி ஒரு 10 நிமிஷம் விடுவோம் அடுப்பில். எங்களோட தீயல் தயாராகிட்டுது. ஆனால் இதை இப்போ உடனே சாப்பிட்றத விட நாங்கள் வச்சிருந்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். தீயல் தயாராகிட்டுது. நாங்கள் இறக்குவோம். ஒரு 10 நிமிஷம் தீயலை அப்படியே திறந்தபடியே ஆற விடுங்க. எங்கள்கிட்ட மீன் ஒன்றுமே உடையலை, எல்லாம் முழுசாக அப்படியே இருக்குது. மீனை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கல் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இதை நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா கல் ஆகிரும் மீன். ஒரு அளவு ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் ஒரு நூல் துணியால் கட்டி வைக்கணும். மூடியால் மூடக்கூடாது. மூடினால் வேர்த்து அந்த தண்ணி உள்ளுக்கு போச்சுதுன்னு சொன்னால் மீன் பழுதாகிரும். மற்றது ஈரமில்லாத கரண்டி பாவிக்க வேணும். நீங்கள் எடுக்கல உங்களோட கையில் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் பட்டால் தீயல் பழுதாகிரும். இந்த தீயலை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது, வெளியிலேயே வையுங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னு சொன்னால் இதோட டேஸ்ட் மாறிடும். திரும்ப திரும்ப சூடாக்கி சாப்பிடக்கூடாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.